ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழகே அழகு தொடர்கதையில் சுரேஷ் நைட்டெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட நிற்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே சரிடா எப்படியாச்சும் தூங்குடா, இவனை கூட்டு போய் தூங்க வைடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கிட்ட சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. அப்போ பாக்கியராஜ் சுரேஷை சோஃபாவிலேயே தூங்க வச்சிடுறாரு. சுரேஷும் சோஃபாவிலேயே படுத்து தூங்கிடுறாரு. காலையில் பொழுது விடிஞ்சு எழுந்து பார்த்தா சுரேஷ் தூங்கிட்டுருக்கிறாரு. அவங்க அப்பாவும் தூங்கிட்டுருக்கிறாரு. அவங்க அம்மா போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு, என்ன இவர் காலையில் எழுந்து வாக்கிங் போயிடுவாரே, இவ்வளோ நேரம் தூங்குறாரே அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க. ஹாலில் பார்த்தா சுரேஷும் தூங்குறாரு. என்ன இவன் உள்ளே போய் தூங்காமல் இவன் ஹால்லையே தூங்குறான், என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மலர்கிட்ட கிச்சனில் போயிட்டு உடனே மலர் எனக்கு காஃபி கொடுமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா மதி வராங்க. மதி வந்ததும் நான் இன்றைக்கி என்ன சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதும் என்ன வேலை இருக்குது, நானும் கூட சேர்ந்து சமைக்கிறேன்னு மதியம் சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதி சமைச்சிட்ட பிறகு 2 பேரும் சேர்ந்து மதியானத்துக்கு சமைக்கலாங்க அப்படின்றாங்க. வாக்கிங்கும் போகலை மதி. அதனால் மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மதி நீ வாக்கிங் போயிட்டு வா அப்படின்றாங்க. இல்லைங்க நான் வாக்கிங் போகலை, அதான் இவ்வளோ நாள் காலேஜ் போனேன், அதனால் காலையில் எழுந்து வாக்கிங் போனேன், இப்போ தான் போகலைல்ல, அதனால் லேட்டாக போய்க்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா மதியுடைய மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பக்கத்தில் போகும்போது ஐயோ என்னை அடிச்சிட போகிறேம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் போய் பார்த்தா வேலைக்கு கிளம்புறாருங்க. மதி என்ன பண்ணுறாங்கன்னா, மதியானத்துக்கு 1/2 hour கழித்து சமைக்கலான்னு சொல்லிட்டு ரூம் உள்ளே போயிட்டு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அவங்க உள்ளே போனதும் சுரேஷுடைய அம்மா கத்திக்கிட்டே வராங்க. ஏய் மலரு மலரு, அந்த மதி ரூம் உள்ளே போயிருக்காடி அப்படின்றாங்க. போட்டுமே அத்தை, என்ன அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவள் சுரேஷை அடிச்சிட போகிறாடி, சண்டைக்காரிடி அப்படின்ட்டு சுரேஷுன்னு ரூமுக்கு போகிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா அந்த சண்டைக்காரி உள்ளே வந்தாலடா, எதனா சண்டை கண்டை போட்டாலாடா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மலர் அத்தை நீங்கள் ரொம்ப ஓவராகவே பயப்படுறீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு பாக்கியராஜும் சுரேஷும் எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. டிஃபன் கட்டி தராங்க. அதுக்கப்புறமா மதி ஃப்ரீயாக இருக்கிறாங்க, மலரும் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு, மலரு நீ வீடெல்லாம் நரன்னு இருக்குது, அதனால் வீடெல்லாம் பெருக்கிடு தொடச்சிடு அப்படின்றாங்க. அத்தை நாளைக்கு துடைக்கிறேனே, சமைக்கணும் அத்தைன்றாங்க. நீ ஒன்றா சமைக்க வேண்டாம், வீடை முதல்ல பரன் மேலே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நல்லா தொடச்சி வை, இன்னைக்கு மதி சமைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியா சரிங்க நான் சமைக்கிறேன்றாங்க. மதி உனக்கு அந்தளவுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷோடைய அம்மா சொல்கிறாங்க, புருஷனை கை நீட்டி அடிக்க தெரிஞ்சதில்ல, அதெல்லாம் தெரிஞ்சவளுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயந்தான், எல்லாம் சமைப்பா மலரே, நீ போய் வீடை பெருக்குன்றாங்க. உடனே மதியம் சமைக்கிறாங்க. அப்போது மலர் ரேவதிக்கு கால் பண்ணி, ரேவதி இன்னைக்கு அத்தை என்ன வீடு பெருக்கி துடைக்க சொல்லிட்டாங்க, பரன் மேலே இருக்கிற சாமாவெல்லாம் தொடச்சி வைக்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு மதிய சமைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அப்போ இன்றைக்கி மதியோட சமையல் தானா அப்படின்னு ரேவதி பேசுகிறாங்க. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, அன்றைக்கி வெறும் இட்லியும் சாம்பாரும் வச்சா பாரு, அது மாதிரி இன்னைக்கு தயிரும் ஊறுகாவும் வைக்க போகிறா மதி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. மாமாவுக்கு அவ்வளோதான் சமக்கம் வரப்போகுது அப்படின்ட்டு. அப்போது மதி தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்குது, ஊறுகாய் அங்கே ஸ்லாஃபில் இருக்குது பாரு, அதை செஞ்சு வச்சிரு அப்படின்றாங்க. ஆமாங்க, ஃபைபருக்கு தயிர், என்ன ப்ரோட்டீனுக்கு முட்டை வச்சுருவேன், அதுக்கப்புறம் ஊறுகாய் இது என்னது உப்புச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. மதி இன்னைக்கு அதுதாங்க உண்மையாகவே சமைக்க போகிறேன்றாங்க. ஆனால் இந்த கதையெல்லாம் கேட்டு என்ன கூத்து நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம்மா. அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.